ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் பிளாக் பற்றி தான் வந்து வீடியோ போட போகிறேன். அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தா நிறைய பேரை நம்மளும் வந்து பிளாக் பண்ணுறோம், நம்மளையும் வந்து பார்த்தா நிறைய பேர் பிளாக் பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பாரு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பிஸ்னஸ் விஷயமாக பேசினாலும் சரி, நம்ம வந்து நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த விஷயம் முடிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேணுனே காலையில் வந்து வணக்கம் சொல்லுவாங்க. சரி, வேறு வழியிலேயே நம்ம வணக்கம் சொல்லுவாங்க. அப்புறம் மத்தியானம் வணக்கம் சொல்லுவாங்க. அது முடிஞ்சுன்னா திருப்பி சாயந்தரம் வணக்கம் சொல்லுவாங்க. தேவையில்லாமல் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம தேவைக்காக ஒருத்தருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அந்த தேவை முடிஞ்சிடுச்சு, ஒரு ட்ரெஸ் வாங்குறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கும்போது அந்த ட்ரெஸ் வாங்கி முடித்தாலும் அவங்க விட மாட்டாங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ட நேரத்தில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் கூட வேணுன்னே வந்து வாட்ஸ்அப்பில் கால்லாம் பண்ணுவாங்க. எந்த நேரமும் கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி வாட்ஸ்அப் கால் எப்போ பண்ணணும் என்ன அதுன்னு கிடையாது, ஒன்றும் இல்லை. அதுவும் லேடிஸ்க்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே அவங்களுக்கு வேலை இருக்கும். ஹஸ்பண்ட் ஒருவார் தப்பாக நினைப்பார். ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் இருந்தாலும் சரி, சாயந்தரத்துக்கு மேலே வந்து ராத்திரியில் கூட வந்து வேணுன்னே பண்ணுவாங்க. அப்போ நம்ம பிளாக் பண்ணியே வந்து ஆகணும். அப்போ நமக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிளாக் பண்ணுறதுக்குன்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம கொடுத்தோம், அந்த விஷயம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, எந்நேரம் பிஸியாக இருப்பாங்க. சரி, நம்ம ஒரு கொடுத்தாங்கன்னா அப்படின்னா நம்ம அந்த வேலை முடியுதுன்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எந்த ரிப்ளையுமே வராது. ரிப்ளை வரனா கூட வந்து திரும்ப திரும்ப நம்ம மெசேஜ் பண்ணுவோம். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், நம்ம ரிப்ளையே பண்ணலை இருந்தும் திரும்ப திரும்ப அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ வழியே கிடையாது, பிளாக் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளாக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து பிளாக் வந்து நிறைய வகை இருக்குது பிளாக்கில். முடிஞ்ச வரை வாட்ஸ்அப்பில் யாரையுமே வந்து தொந்தரவு பண்ணாங்க. உறவுக்குள்ளே இருந்து அதுவும் குரூப்பில் இருந்தாங்க அப்படின்னு அந்த குரூப் கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எங்காவது ஒரு பேங்கில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் குரூப்பில் வந்து கால் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கே வந்து எரிச்சலாக இருக்கும். என்னடா வந்து யாரை நம்ம வந்து பேங்கில் இப்போ முக்கியமாக வந்து கற்பனை திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. பொதுவாக வந்து பார்த்தா நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா உறவுக்காராக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, எப்பவும் பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன இருப்பாங்க, அவங்க என்ன வேலையில் இருப்பாங்க அப்படின்னு தெரியாமல் நீங்கள் மாட்டும் ஒரு மெசேஜ் 4 மெசேஜ் பண்ணிட்டு அதுக்கு ரிப்ளை இல்லை அப்படின்னோடனே வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அவங்கள்ட்ட ரிப்ளை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உறவுக்காரங்க இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இப்போ எப்போவுமே பேசுவாங்க. திடீர்னு ரிப்ளை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணாதீங்க. ரிப்ளை இல்லை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலையில் இருப்பாங்க, தூங்கிக்கிட்டு இருக்கலாம், இல்லை வெளியில் போய்கிட்டு இருக்கலாம், இல்லை காலேஜ் போயிருக்கலாம், ஏதாவது ஒரு வேலையில் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ திரும்ப திரும்ப அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணக்கூடாது. கால் பண்ணால் என்ன ஆகும், அப்போ வந்து கண்டிப்பாக பிளாக்கில் தான் வந்து போடுவாங்க. யார் உறவுக்காரங்க இருந்தாலும் சரி, இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவாக இருக்கா அப்படியே பிளாக் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நாள் நீங்கள் பண்ணவே கூடாது. அதே மாதிரி யாராக இருந்தாலும் சரி, அனுமதி வாங்கிட்டு தான் வந்து கால் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஆமாம் உனக்கு என்ன வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் சும்மா தானே உட்காந்துட்ருக்கா, அதான் கால் பண்ணேன். எல்லாருக்குமே வேலை இருக்கும். வேலை வெட்டி இல்லாதவங்கன்னு இப்போ வந்து யாருமே வந்து கிடையாது. உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், இல்லை சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம், சொல்ல முடியாது. சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் கணவர் வருவாங்க, வீட்டில் வந்து வேலை பண்ணணும், சமைக்கணும், இது பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்கும். லேடிஸோ ஜென்ஸோ யாராக இருந்தாலும் சரி, அனுமதி இல்லாமல் காலும் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேங்க, அதுக்கு ரிப்ளை இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணணும். ஆனால் வெயிட் பண்ண முடியாமல் கால் பண்ணினா கண்டிப்பாக அப்போ வந்து பிளாக் பண்ண தான் செய்கிறாங்க. இப்படி தான் வந்து நிறைய பேர் வந்து பிளாக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உறவுக்காரங்கன்னு கிடையாது, வெளியால் கிடையாது, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணிட்டு போயிடறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா அதுதான். இப்போ வந்து அதே மாதிரி நம்ம நிறைய கொஸ்டின் கேட்போம். சில பிஸ்னஸ் இதாக கேட்பாங்க. சில பேர் அப்போ வந்து அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சும்மா வந்து தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆயிரும், பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு டைம் இருக்காது. அப்போ அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது தொந்தரவாக இருக்கும். அப்போ வந்து பிளாக் பண்ணி தான் ஆகும். அதனால் யாராக இருந்தாலும் சரி, அனுமதி இல்லாமல் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாங்க, அனுமதி இல்லாமல் கால் பண்ணாதீங்க. அது கண்ட நேரத்தில் கால் பண்ணாதீங்க. கண்ட நேரத்தில் பண்ணவே பண்ணாங்க. அப்போ கண்டிப்பாக பிளாக் லிஸ்ட்டில் நம்ம நம்பரை போட்டுருவாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம்.